டொமஸ்டிக் ரோட்வேஸ் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ரோட்வேஸ் இருக்குது தண்ணியில் போகணும்ல கப்பலில் அங்கே போய் போகிற வரைக்கும் ஒரு இன்சூரன்ஸ். ஏன்னா இந்த கூட்ஸே 1 கோடி தான், கப்பல் எத்தனை கோடி? 100 கோடி 200 கோடி நடுக்கடல் அது போகும். மொத்தமாக பையன் சேர்ந்து எல்லாருக்கும் ஆகும், எல்லாருக்கும் சேர்ந்து ஓரளவு ஏதோ ஆயிடுச்சுன்னா ஒன்றரை கூட்ஸ் கொண்டு போகணும். அப்படி ஒரு இன்சூரன்ஸ் கொடுப்போம். இந்த இன்சூரன்ஸ் அந்த அந்த அவங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா வெளியே கரையில் இருக்க இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு கிளைம் பண்ணும். இதுதான் 3 டைப் ஆஃப் இன்சூரன்ஸ். இது இல்லாமல் மெடிக்கல் இன்சூரன்ஸ். மெடிக்கல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தெரியும், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ்க்காக மட்டும் போடுறோம். இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா பணம் கட்டணும், நமக்கு ரீஃபண்ட் கிடைக்குது, கஸ்டமர் ஏதோ ஆயிடுச்சு இறந்து போனாலும் அவங்க ஆயிடுச்சு பணம் போடும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படி கிடையாது. மெடிக்கல் இன்சூரன்ஸ்னா ஒருத்தர் மேலே பாலிசி எடுத்துக்கிறார், 5 லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கிறார், 12 மாதத்துக்கு. இன்னைக்கு பாலிசி எடுத்து 12 மாதத்துக்குள்ள ஏதோ ஒரு காரணத்தில் அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுற பணம் கொரோனா டைமில் எத்தனை பேர் அட்மிட் ஆனாங்க? 1 லட்சம் 1,40,000 1,20,000 வேலை நம்ம கஸ்டமர் வந்து அட்மிட் ஆனாரு, 2,10,000 கிளைம் ஆனாங்க. கொரோனா டைம் அந்த நாள் இருந்தாங்க. இன்சூரன்ஸ் போடுறதுனால இன்சூரன்ஸ் போடாதவங்க அவங்க எங்கே செலவு பண்ணுவாங்க? அவங்க இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துன்னா நம்ம பர்ஸில் 5 லட்ச ரூபாய் இருக்கிறது போல எப்போ ஹாஸ்பிட்டல் செலவு வந்தாலும் அந்த 5 லட்சம் தான் நமக்கு யூஸ் ஆகும். நம்ம பாலிசி எடுக்கலன்னா இதே பஸ் சொந்த பணத்தை எடுத்து கொடுக்கும். அப்படி தானே? அது சொத்தை எடுத்து கொடுக்கும். கேஎம்சிசி எதாவது வைக்கும், கேஎம்சிசி வைக்கும், வேறு யாருக்கு வைக்கும்? எவ்வளோ தெரியுமா? சின்ன சார் போயிட்டு டாக்டர் ஒப்பீனியன் வெளியே வந்து 5000 அட்மிட் ஆகினா 1 லட்சம். ஒரு 4 ஆப்ரேஷன் சேர்த்து பண்ணுறது, ஒரு ஆப்ரேஷன் தெரியுது, ஹார்ட்டுக்கு கிட்னிக்கு குரலுக்கு பண்ணது 10 லட்சம், 1 கோடி. அது டாக்டரே சொல்கிறது. நான் உங்களை நம்பினா காரில் வந்து புது புதுசெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறக்காக ஸ்கேன் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, கண்டதெல்லாம் சாப்பிடுங்க, நோயாளியாக மாறுங்க, இங்கே வாங்க, உங்கள் அக்கௌண்ட் பணத்தில் என்ன கட்டிட்டு போவாங்க, அவரே சொல்லிடுது. அப்போ இதே இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா நம்ம கையெழுத்து கொடுத்தாங்க. ஒரு 5 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் மெடிக்கல் பாலிசிக்கு 5 லட்சம் வருதுன்னா ஒரு 30 வயசு உள்ளவருக்கு வருஷத்துக்கு ஒரு 9,000 வரும். அவர் கட்டது 9,000. எத்தனை ரூபா வரைக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்கணும்? 5 lakhs வரைக்கும். 24 ஹாஸ்பிட்டல் போகலாம், வைரஸ் ஃபீவர் வரலாம், சும்மா போயிட்டு இருக்க வேறு யாராவது கூட மேலே வண்டி வந்து அடிச்சிடலாம். எவ்வளோ நடக்கலாம்? ஒரு மனிதனுக்கு விபத்தோ ஒரு மனிதன் நடக்கக்கூடிய அந்த பாதுகாப்பெல்லாம் தாங்க இன்னைக்கு இருக்குது. சிக்னலுக்காக இருந்துருக்காரு, பின்னாடி வந்து ஓய்வு வச்சு சிக்னல் தெரியாது. நம்ம நல்லா போனாலும் பாதுகாப்பு தான் இருக்குது, சேஃப்டியாக இருந்தாலும். இதுக்கெல்லாம் கவரேஜ் பண்ணுறதுனால டோட்டலாக எல்லாத்துக்கும் வைக்கணும். பணம் தான் கட்டணும், அப்படிதானே? உயிர் ஒரு பக்கம் போயிடுவா, பெரிய வாங்க பணமும் ஒரு செலவு இருக்கலாம். 24 செலவு வருது, ஒரு மனிதன் இல்லைனா செலவாகுது. இந்த லாஸ் ஆஃப் பே வந்து பணத்தால் இருக்கும். இது ஆளுக்கான மாறும். ஒருத்தர் 2 லட்சம் சம்பாதிக்கலாம், 4 லட்சம் சம்பாதிக்கலாம். எங்கள் மாதம் 1000 கட்டுற பாலிசி கட்டுறாரு, மாதம் 15,000 கட்டுறாரு, 20,000 கட்டுறாரு. ஒரே வருஷத்தில் 2 லட்சம் 3 லட்சம் கிடைக்கும் சொல்கிறார். அவங்க கெப்பாசிட்டி ஏற்ற மாதிரி இருக்கு. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதை நான் சொல்ல வந்த மினிமம் அவேர்னஸ் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும் தான் உங்களுக்கு நிர்வாகம் எனக்கு கொடுத்தாங்க. அதனால் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சேன். நீங்களே ஏதாவது கேள்வி இருந்தால்